திருக்கோட்டியூர்ல நிறைய பொய்கைகள் குளங்கள்லாம் இருக்கான். அந்த குளங்கள்ல நிறைய மீன்கள் இருக்கான். அது எந்த மீன்னா வாழை மீனா, அதுவும் இளமையான வாழை மீனா. அது என்ன பண்ணும்னா அதே குளத்துல ஆமைகளும் இருக்கு. இந்த வாழை மீன்கள் என்ன பண்றதா, ஆமையோட முதுகுல அந்த ஓடு இருக்கும் பாருங்க, அதுல ஏறி ஏறி குதிச்சு 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 விளையாடுறதாம். இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இள வாழைகள்னாலே இளமையான மீன், குட்டி மீன் அர்த்தம். குழந்தைகள்னாலே விளையாட்டுத்தனமா தானே இருப்பா. அதனால என்ன பண்றதா, ஆமை முதுகுல குதிச்சு 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 விளையாடுறது. அடுத்து என்ன பண்ணும்னா தாமரை, அல்லி, செங்கழு நீர் உள்ளிட்ட பூக்கள்லாம் அந்த பொய்கையில பூத்து இருக்கு. மீன்கள்லாம் மலர்ல போய் விளையாடுறேன்னு விளையாடி அந்த பூவையே ஒரு கலக்கு கலக்கி விட்டுருமா. மூணாவது என்ன பண்ணும்னா, அதாவது மற்ற என்னென்ன ஜந்துக்கள்லாம் இருக்கோ மீனை விட சின்னதாக ஏதாவது புழு பூச்சிகள்லாம் இருந்தா அதுகிட்ட போய் விஷமம் பண்ணுமா. ஏன்னா இளமையான வாழை மீனோ இல்லையோ, அதனால அந்த இளமை இருக்கு, குழந்தைத்தனம் இருக்கு, விளையாட்டுத்தனம் இருக்கு, இளமை துடிப்பும் இருக்கு. யாரையாவது போய் வம்பு பண்ணணும் விஷமம் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஜந்துக்கள் அதுகிட்ட எல்லாம் போய் தீம்பு பண்ணி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வாழை மீன்கள் நிறைந்த நீர்னா நீர்நிலைகள், அப்படிப்பட்ட நீர்நிலைகளை கொண்ட திருக்கோட்டியூர் பெரியாழ்வார் பக்தர்களின் பெருமையை சொல்வார். அவர் மீனை பத்தி பாடிட்டு இருக்காருன்னா, இந்த மீனுக்கும் கூட பக்தி இருக்கான். திவ்ய தேசங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு பிராணிகளுமே எம்பெருமானுக்கு பரிகரமாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியாராகத்தான் இருக்கும். அப்ப திருக்கோட்டியூருக்கு அந்த பெருமை உண்டே. அங்க இருக்கக்கூடிய மீன்கள் மட்டும் யாரு, அவளும் பாகவதாள் தான். ஆனா அது ஒண்ணும் பக்தரா இருக்க மாதிரி தெரியல. என்ன ஆமை முதுகுல போய் குதிச்சுது. ஏன் குதிச்சதுன்னா, அந்த ஆமையை பார்க்கும்போது மீனுக்கு பெருமாளுடைய கூர்மாவதாரத்தின் நினைவு வந்துதான். ஆஹா, எம்பெருமான் எடுத்த அவதாரமாச்சேன்னு அந்த ஆமைக்குள்ள கூட எம்பெருமானை கண்டு அதுகள் போய் விளையாடுறதாம். பூவை உழக்கித்துனா வேற ஒண்ணும் இல்ல, அந்த பூவை பார்க்கும்போது பெருமாளுடைய திருவடி தாமரை மாதிரி தெரிஞ்சுதான். அந்த அருள் என்னும் தேனை அவன் திருவடி தாமரையிலேருந்து பருகணுங்கிறதுக்காக அந்த தாமரையை போய் அப்படி உழக்கி அங்கே விளையாடித்தான். விஷமம் பண்ணித்துனா என்ன அர்த்தம்னா, பெருமாள் என்ன பண்ணுவார், யாராவது துஷ்டர்கள் இருந்தா அவர்களை எல்லாம் அழித்திடுவார். திண்கழற்கார் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலைன்னு நம்மாழ்வார் பாசுறோம். அது போல இதுவும் என்ன பண்ணித்தான், எந்தெந்த ஜந்துக்கள்லாம் தண்ணீர்ல இறங்குறவாளை கடிச்சு துன்புறுத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வழி பண்றேன் பார், அங்கெல்லாம் பெருமாளுடைய கைங்கரிய பரர்கள், யாராவது தர்மத்துக்கு விரோதமா செயல்பட்டா அவளை தொலைச்சிருவோம் அப்படின்னு போய் கடிச்சுதான். அதனால இது பண்றது எல்லாமே அந்த மீன்களின் செயல் கூட பாகவதாளுடைய இயல்பைத்தான் ஒத்திருக்கிறது. ஆமையை பார்த்தா அது பெருமாளின் கூர்மாவதாரம் நினைக்கிறது, தாமரையை பார்த்தா பெருமாள் திருவடின்னு நினைக்கிறது, தீம்பு செய்யறவாளை பார்த்தா இவர்களை நாம துன்புறுத்தி பெருமாள் தர்மத்தை காக்கும் போது நாம ஒரு கைங்கரியம் பண்ணலாம்னு நினைக்கிறது. இப்படிப்பட்ட இளவாளைகள் விளையாடும் நீர் திருக்கோட்டியூர்.